சப்ளிமெண்ட்ஸ் இல்லாம மசில் பில்ட் பண்றதுல இன்னைக்கு நாள் 15. இன்னைக்கு கதையில மெதுவா 6 மணிக்கு தான் எழுந்ததும் உடம்ப ஹைட்ரேட் பண்ணிட்டு பிளாக் காஃபி குடிச்சிட்டு வெளியே எட்டி பார்த்தான். மேகம்லாம் மூடிட்டு இருக்கிறான். ரைட்டு ஜிம் போய் ரீச் ஆகிற வரைக்கும் மழை பெய்யக்கூடாதுன்னு வேண்டிட்டு ஜிம் போய் சேர்ந்துட்டேன். நம்ம பல்பொடிக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, வந்தவனே பூச்சி பிடிக்கிற மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருந்தாரு. ரைட்டு இன்னைக்கு நம்ம ட்ரெயின் பண்ண போற மசில் ஷோல்டர். மொதல் ஓகோட்டா ஷோல்டர் பிரஸ்ல இருந்து ஆரம்பிச்சேன். 80 கிலோ வச்சு 8 ரெப் போச்சு இன்னைக்கு. அப்புறம் பல்பொடி எங்க போனாருன்னு பார்த்தா என்னத்தையே குளிக்கி குடிச்சிட்டு இருந்தாரு. கொஞ்ச நாளா நம்ம மால் போக்கே சரியில்லை. அப்புறம் இன் பிட்வீன் செட்ல ஷோல்டர் பம்ப பார்த்தா பயங்கரமா புடச்சிட்டு இருந்தான். அப்புறம் ஒர்க் அவுட்ல கம்ப்ளீட்டா முடிச்சுட்டு ஜிம் இன்னைக்கு கொஞ்சம் எம்டியா இருந்த காரணத்தினால கொஞ்சம் போஸ் அடிச்சு பார்த்தேன். உடம்புல இன்னும் கொஞ்சம் மாற்றங்கள் தேவை. அப்புறம் என் பிடி செஷன்லாம் முடிச்சுட்டு முதல் மீலுக்கு மதியம் சாப்பிட்டுக்கலான்ட்டு வாங்கி வச்ச பிரிஞ்ச காலையிலே சாப்பிட்டேன். அப்புறம் ரெண்டாவது மீலுக்கு காலைல சாப்பிட வேண்டியதை மதியம் சாப்பிட்டேன். அப்புறம் வழக்கம் போல 1/4 கிலோ கறி வாங்கிட்டு வந்து மதியம் நீங்க தக்காளி சட்னி பார்த்திருப்பீங்க இல்லையா, அதை அப்படியே சிக்கன் கிரேவியா மாத்திட்டேன். முதல் தடவை இது மாதிரி கோலாரத்தனமா சமைச்சதுனால நல்லா இருக்குமோ நல்லா இருக்காதான்ட்டு ஒரு யோசனையில வாயில வச்சேன். உண்மையா சொல்றேன், நினைச்சு பார்க்காத அளவுக்கு பயங்கரமா இருந்தான். அதே மாதிரி கிளைமேட்டும் பயங்கரமா இருந்ததுனால அப்படியே அவனை வாட்சா விட்டு சூடா காஃபி குடிச்சு இன்னைக்கான டேவை முடிச்சுக்கிறேன்.